ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த பலாக்கா வச்சு இன்றைக்கி நம்ம பிரியாணி செஞ்சிடலாமா? இதுதான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம். அதனால் வந்து ரைஸ் எல்லாமே நான் வந்து பிரியாணிக்கு தேவையானது பலாக்காவையும் குட்டி குட்டியாக வந்து அரிஞ்சு வச்சுட்டேன். ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி வச்சுட்டேன். ஆஸ் யூஷுவல் நம்ம பிரியாணிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோமோ அது மட்டுமே தான். அப்புறம் வானல் வச்சு ஆயில் ஊற்றி கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஆனியன் 2 கார மிளகா, அது ரொம்ப வந்து காரமாக இருக்கும், அதனால தான் நான் கார மிளகான்னு சொல்கிறேன். அதனால தான் 2 நான் போட்டிருக்கேன் பச்சை மிளகா. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. இந்த மிளகாய் ரொம்ப ஸ்பைசி. இந்த டைமில் என் பொண்ணு அவளால் என்ன முடியுமோ அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டா வீட்டில். மறுபடியும் வந்து க்ளீன் பண்ணணும். அப்புறம் தக்காளி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா வணக்கிடுங்க, இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு கைப்பிடி நல்லா புதினா கொத்தமல்லி வச்சுருக்கிறேன். லைட்டாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா புதினா கொத்தமல்லியெல்லாம் வதங்கி வர அளவுக்கு வணக்கிக்கோங்க. இடையில நம்ம வணக்கும் போது லைட்டாக நெய் சேர்த்து வதக்குங்க. அதுக்கப்புறம் ஒன்றுமே பிரியாணி மசாலா, தனியா மசாலா, கரம் மசாலா, கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ப தனி மிளகாத்தூள் அதையும் சேர்த்துட்டு தயிர் வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அடடா மஞ்சத்தூள் போட வந்து நான் மறந்தே போயிட்டேன். அதனால் வந்து மஞ்சத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மஞ்சத்தூள் தான் போட்டேன். அதுக்கப்புறம் பலாக்காய் வந்து லைட்டாக ஆயில் போட்டு சும்மா ஒரு 2 நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. அரிசி வந்து நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நான் பாஸ்மதி ரைஸ்லாம் எடுக்கல, நார்மல் வீட் ரைஸ் தான் வந்து எடுத்துருந்தேன். அப்புறம் இடையில நெய் விட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி எந்த அளவுக்கு ஊற்றணும்னா, நீங்கள் எந்த ரைஸ் எடுத்துருக்கிறீங்களோ அதை பொறுத்து. நான் எடுத்துருக்கிற ரைஸ் வந்து நார்மல் ரைஸ் தான். அதுக்கு நான் 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் பக்கத்தில் ஊற்றிக்கிட்டேன். 1 கிளாஸ் வந்து நான் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிட்டேன் பலாக்காயெல்லாம் இருக்கிறதுனால. அப்புறம் வந்து உப்பு ஸ்பைசஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. காரம் இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகாய் கூட கீரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த டைமில் வந்து வேஸ்ட்டாக இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி நல்லா வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பச்சடி செய்கிறதுக்கு வெங்காயம்லாம் வந்து நறுக்கி வச்சுட்டு இருந்தேன். ஏதோ ஒரு வழியாக அந்த டைமில் வந்து விசில் வந்து வந்துடுச்சு. அவ்வளோதான், சூப்பரான சுவையான பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. சுவையானன்னு வாயால் மட்டும் சொன்னால் போதாது இல்லைங்களா, டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதனால் நானும் பாப்பா வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க வந்து ரெடி ஆகிட்டோம். ஒரு குட்டி பிளேட்டில் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு பைட் எடுத்து வச்சு பார்த்தேன். ஓகே, சூப்பராக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் இல்லைங்களா, கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பாப்பாவுக்கு ஒரு வாய் கொடுத்தோடனே அவள் மூஞ்சி போகிற போக்கு பாருங்களேன், ஏதோ நாய் கூட சாப்பிடாத மாதிரி இருக்குது. ஆனால் அம்மா சாப்பிட்டு சூப்பர் சூப்பர்னு வீடியோக்கு சொல்லிட்டு இருக்கிறாளே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏதோ ஒரு குறை தெரிஞ்சது. ஆனால் அது என்ன குறைன்னு தான் தெரியல. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது. அந்த பலாக்கா வந்து நான் வெறும் வாயில் சாப்பிடும்போது எனக்கு பிடிக்கல. பட் ஆனால் பிரியாணி ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது அது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லிவிட்டு அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் எனக்கு கமெண்ட்டில் பண்ணி விடுங்க. நான் ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை மட்டும் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.